ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. வணக்கம். எல்லாம் புதிதாயின, அதாங்க இந்த நிகழ்ச்சியோட பேரு. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த நிகழ்ச்சியில வர எல்லா பகுதிகளும் ரொம்ப புதுமையா இருக்கும். இந்த நிகழ்ச்சியோட நோக்கத்தை பத்தி சுருக்கமா சொல்ல போனா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்மோட சகோதர சகோதரிகள்ன்ற எண்ணம் நாம எல்லாருக்குமே வரணும். இந்த நிகழ்ச்சியில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். உதாரணமா பாடல்கள். பக்தி பாடல்கள்னா நீங்க அமைதியான சூழ்நிலையில தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க உற்சாகமான சந்தோஷமான சூழ்நிலையில நீங்க பார்க்க போறீங்க. இதுல பல திரை நட்சத்திரங்கள் பங்கெடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பல வித்தியாசமான கேரக்டர்ஸ நீங்க பார்க்க போறீங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்குமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். யாருன்னு கேக்குறீங்களா? பொறுங்க பார்க்கலாம். மொத்தத்துல இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான சுவையான நம்ம சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அமையும். முதலா ஒரு பாடல். தமிழ் திரையுலகில தனக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிச்ச புன்னகை அரசி KR விஜயா அவர்கள் பங்கேற்ற பாடல். ஆண்டனி ஜோசப் எழுதி தயாரித்து ரிச்சர்ட் விஜய் இசையமைத்து ஹேமா ஜான் பாடிய பாடல். பார்க்கலாமா?
கேட்டாரே. தேவனுடைய நாமம் எனக்கு அடைக்கலமே, தேவனுடைய நாமம் எனக்கு அடைக்கலமே. என்றென்றும் பாடிடுவேன், இயேசுவை என்றென்றும் போற்றிடுவேன். ஆபத்து காலத்திலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரே. கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஜீவநதி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மீது இரக்கமுள்ளவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளினூடாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அன்பானவர்களே, வேதத்திலே சாமுவேல் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் இப்படியாக ஒரு முறை பேசியதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன? சாமுவேலே, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்பதுதான். நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து இப்படியாக கேட்பதை. ஆம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், துக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான பிரச்சனைகளை உடையவனாக காணப்படுகின்றான். சிலருக்கு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, சிலருக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளாக நிறைய இருக்கிறது. பிரச்சனைகளே அற்ற ஒரு உலகத்தை நாம் தேடினால் அதை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஒருமுறை ஒருவர் சொன்னார், எனக்கு நிறைய பிரச்சனைகள், சின்ன 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 பிரச்சனைகள் நிறைய. அநேகரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் வாங்கி இருக்கிறேன். மாதம் முடியும் பொழுது அப்படியே 10 பேரும் வந்து நின்று என் வீட்டு வாசலை தட்டும் பொழுது மிக கஷ்டமாயிருக்கிறது. ஆகையினால இந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகவே நான் யாரிடத்திலாவது ஒரு நபரிடத்தில் அந்த பட்ட கடன் முழுவதையும் வாங்கி அந்த 10 பேருக்கும் கொடுத்து விட்டு நிம்மதியா இருக்கலாம்னு யோசிக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை இருக்குமே என்று சொன்னார். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் அற்ற உலகம் என்று நாம் எங்குமே பார்க்க முடியாது. ஒரு மனிதன் இப்படியாக சொல்கிறார், பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனைகளை கண்டு ஓடுகிறவன் மனிதனே இல்லை என்பதாக. ஆகவே வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே மனிதர்களாகிய நாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு மனிதன் ஒரு அழகான பசும் புல்தரையை அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே ஒரு சிறிய காணியை வாங்கி அங்கே புல்லை விதைத்து வளர்த்தார். அவருடைய மன விருப்பம் என்ன? அங்கே பச்சை பசும் புல்தரை தனக்கு இருக்க வேண்டும். அந்த காட்சியை நான் மனதார கண்டு ஆசைப்பட்டு மகிழ வேண்டும் என்று அவர் அந்த புல்தரையை அமைத்தார். ஆனால் சில நாட்களில் பார்க்கும் பொழுது தண்டலியோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மஞ்சள் நிற பூக்களும் இந்த புல்களோடு வளர்ந்ததாம். இவர் பார்க்கும் பொழுது அந்த அவர் விரும்பிய அந்த பச்சை பசேல் என்ற தன்மை அங்கு இல்லை. ஆகவே பல மருந்துகளை வாங்கி அவர் அந்த புல்தரையிலே அடித்தார். போய் சொன்னார், ஐயா, அந்த புல்தரையிலே சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் வருகின்றன, அதை அழிக்க வேண்டும். அப்பொழுது சில மருந்துகளை கொடுத்தார்கள். அவர் அதை பாவித்தார். அப்படியும் பயன் தரவில்லை. மீண்டும் போய் சொன்னார். வேறு ஒரு மருந்தை கொடுத்தார்கள். அதுவும் அவர்களுக்கு பயன் தரவில்லை. இவருக்கு வெறுப்பே வந்து விட்டது. என்னடா, ஒரு பச்சை நிற
புல்வெளியை அமைத்து அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இது மஞ்சள் நிற பூக்கள் எல்லாம் வந்து என்னுடைய ஆசையை கெடுத்து விடுகிறது என்று ஒரு சலிப்பு வந்து விட்டதாம். அப்பொழுது அவர் உடனடியாக அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், விவசாய திணைக்களத்திற்கு தன்னுடைய இந்த பிரச்சனையை எழுதினார். இப்படியெல்லாம் நான் விரும்பினேன், இப்படியெல்லாம் நான் செய்தேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்று. சில நாட்களில் அங்கிருந்து அந்த விவசாய திணைக்களத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. அந்த பதிலில் அவர்கள் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? Try getting used to them. Try getting used to them. நீ அந்த பிரச்சனையோடு வாழ பழகிக்கொள் என்பதுதான் அந்த பதில் கடிதம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பதிலை யாரும் கேட்க விரும்புவதில்லை. எல்லாரும் நல்ல நல்ல முறையில் பதில்களை தான் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இதுதான் உண்மை. வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சில நேரங்களிலே சந்திக்க வேண்டி வருகின்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை என்பது ஒரு தொலைக்காட்சி அல்ல. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், தொலைக்காட்சியில ஒரு சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது பிடிக்கவில்லை என்றால், அந்த சேனல்ல போகிற நிகழ்ச்சி பிடிக்கவில்லை என்றால் உடனடியாக ரிமோட்டை எடுத்து வேற ஒரு சேனலை மாற்றிக்கொள்ளலாம். நான் வேற ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன் என்று விரும்பினபடி இன்றைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான சேனல்ஸ் இருக்கிறது. அவைகளை நாம் அந்த ரிமோட் மூலமாக மாற்றிக்கொண்டே போகலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு தொலைக்காட்சி அல்ல. இப்படியாக மாற்றி மாற்றி நாம் காரியங்களை செய்வதற்கு. ஆகவே இந்த மனிதன் ஒரு டெண்டலியன் என்று சொல்லப்படுகிற ஒரு மஞ்சள் நிற பூ ஒரு புத்தரையில இருப்பதனால அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு எல்லாமே இழந்து விட்டது போல இவர் தன்னுடைய வாழ்க்கையில துயரப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில வருகின்ற சில பிரச்சனைகள், ஒருவேளை அது சின்ன பிரச்சனையா இருக்கலாம், அதை ஒரு பெரிதாக எண்ணி நாம் சுமந்து வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவனை விசுவசிக்கின்ற நமக்கு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை உண்டு, அவருடைய துணை உண்டு, கர்த்தருடைய திடப்படுத்துகின்ற நல்ல வேத வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை நாம் படித்து அதன் வழி நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வரும் துன்பங்களையும் நாம் ஜெயித்து வாழத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு அடியாரை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு புத்தகம் ஒன்றில் இப்படியாக எழுதுகின்றார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கின்றேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்கள், இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து வந்ததை இந்த நிருபத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கின்றது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனாலும் நாம் ஒடுங்கி போகிறதில்லை. நாம் கலக்கமடைகின்றோம், மன முறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்படுகிறேன், ஆனால் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளிவிடப்படுகிறேன், மடிந்து போகிறதில்லை என்று இவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து வந்த இந்த மனிதருக்கு இப்படியாக பேச முடிந்தது? இப்படிப்பட்ட நெருக்கமான, ஒடுக்கமான, கலக்கமான சூழ்நிலைகளிலே எப்படி இவ்வளவு தைரியமாக பேச முடிந்தது? எப்படி சோர்வடையாமல் பேச முடிந்தது? கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்கிறாரே, அப்படியானால் இவருடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு பாரதூரமான சூழ்நிலைகளை இவர் கடந்து வந்திருக்க வேண்டும். ஆனாலும் இவர் அந்த சூழ்நிலைகளிலும் தைரியமாக பேசுகின்றார். அதற்கு காரணம் என்ன?
அந்த காரணத்தை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற என் அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்படைத்தார். அவர் அந்த நிருபத்தில் அழகாக எழுதுகிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்பதாக. இந்த விசுவாசத்தினுடைய ஆவி எனக்குள் இருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று கூறுகின்றார். வாழ்க்கையிலே பலவிதமான துயரங்களால் சோர்வுற்ற நிலையில் வருகின்றவர்களை அநேகரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஐரோப்பாவிலே, இலங்கையில், இந்தியாவில் ஊழியங்களுக்கு போகும்பொழுது அநேகரை பார்த்திருக்கிறோம். சிலருடைய முகங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பிரச்சனைகளினால் வாடி போயிருக்கிறதை பார்க்க முடிகின்றது. இவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரச்சனை என்கின்ற ஆவி, மனிதனை ஒடுக்குகின்ற அந்த ஆவி இவர்களை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆகவேதான் முகம் வாடி போய் துன்பமுற்று துயரமுற்று இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஐயா எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது, அங்கே அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்த பொழுது, அங்கே அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறி அந்த ஒடுக்கத்தின் ஆவியில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று பரலோகத்தின் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களுடைய கவலையின் சூழ்நிலைகள் மாறி மகிழ்ச்சியை தருகின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களின் இன்றைய நிலை என்ன? என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? பலவித பிரச்சனைகளினால் துவண்டு போனீர்களோ? நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. சங்கீதம் 145:18 நாம் இப்படி வாசிக்கின்றோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்கின்றார். துக்கப்படாதிருங்கள். பிரச்சனைகளால் நீங்கள் மன முறிவு அடையவே வேண்டாம். நமக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. தாவீது என்ற பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்பட்ட அநேக சூழ்நிலைகளை அவன் கடந்து வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர் எழுதிய சங்கீதத்தில் அவர் சொல்கிறார், நான் பலனற்ற மனுஷனை போலானேன். சங்கீதம் 88 நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். நான் நெகிழப்பட்டு இருக்கிறேன், என் துக்கத்தினால் என்னுடைய கண்கள் தொய்ந்து போயிற்று, எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்று சொல்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கலாம். உங்களை அறிமுகமானவர்கள் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் மறைந்து போயிருக்கலாம். துக்கத்தினால் உங்களுடைய கண்களும் தொய்ந்து போயிருக்கலாம், உள்ளம் வாடி சோர்ந்து போயிருக்கலாம். இந்த தாவீதை போல நாம் நம்முடைய நிலைமையை தேவனிடத்தில் மன்றாட்டிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். அந்த தாவீது சங்கீதம் 88:9 சொல்கிறார், அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பாருங்க, இதுதான் ஜெபம். அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக ஆண்டவரே என் கைகளை விரிக்கிறேன். மனிதனிடத்திலாம் கை விரிச்சேன், மனிதனிடத்தில் ஓடினேன், அவர்கள் எல்லாரும் எனக்கு கை விரித்து விட்டார்கள். இப்பொழுது நான் பரலோகத்தை நோக்கி பார்த்து உமக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். பலனற்று போன அந்த மனிதனை, நெகிழப்பட்ட அந்த மனிதனை, துக்கத்தினால் கண்கள் தொய்ந்து போன அவரை ஜெபம் பண்ணிய பொழுது ஆண்டவர் விடுவித்தார். அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் ஓடோடி வருவார். இந்த சாமுவேல் துன்பமாய் இருந்த பொழுது அவனை பார்த்து கேட்ட அதே தேவன், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று கேட்டு அவனோடு உறவாடிய தேவன் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். நாம் இந்த நேரத்தில் தாவீதை போல
மன்றாடுவோமா? கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அந்த நல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். விசுவாசத்தோடு இப்பொழுது என்னோடு ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய் என்று கேட்டு சாமுவேலோடு உறவாடிய அன்பு தகப்பனே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பலனற்று போயிருந்தால் அவர்களுக்கு பலனை கொடு. நெகிழப்பட்டு துன்பப்பட்டு துக்கத்தினால் தொய்ந்து போயிருந்தால் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், துன்பம் நிறைந்த இந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு புது வழியை காட்டும்படியாய் இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.